ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. இந்த உலகம் ஒரு நாடக மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? நிறைய பேர் நாம அந்த விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய நடிக்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்க. முகத்துல புன்னகை இருக்கும், ஆனா உள்ளத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வஞ்சகம் இருந்துட்டே இருக்கும். பட் அந்த விஷயத்த வெளியில காட்டிக்காம நம்ம கிட்ட நடிப்பாங்க. சோ இந்த மாதிரி நடிக்கிற உறவுகள் இருக்குதா உங்ககிட்ட? நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும் இந்த உலகத்துல. ஆக்சுவலா உங்களை சுத்தி யாருமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு அர்த்தம். நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறீங்களோ அது மூலமா நிறைய உறவுகளை இழப்பீங்க. ஆக்சுவலா இந்த ஏமாத்தி நடிப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடிக்க தெரியும். நடிக்கிறவங்களுக்கு பின்னாடிதான் இந்த உலகமே இயங்குது. சோ இந்த உலகம் ஒரு காதல் அப்படிங்கிறதுனால கிடையவே கிடையாது. நிறைய வஞ்சகம், கெட்ட எண்ணம், இது மூலமா தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. நடிக்கிறவங்களுக்கு தான் காலம், நல்லது பண்றவங்களுக்கு எங்க காலம் அப்படின்னு. ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க, கரெக்டா? சரி, இந்த உலகத்துல இந்த நடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க கூட நீங்க சர்வே பண்றதுக்கு, சோ அவங்கதான் அந்த மாதிரி இருக்காங்க, நானும் அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருக்கும். எப்பவுமே நாம கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கும். சோ அந்த நடிக்கிறவங்கள நாம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணும். அது ஒரு முக்கியமான சூழ்நிலை, கரெக்டா? ஏன்னா அவங்க நடிச்சு நம்மளை ஏமாத்தி சில தேவையில்லாத தீய செயல்கள்ல வரைக்கும் நம்மளை ஈடுபட வச்சு நம்மளை வீழ்த்துறதுல அவங்க குறியா இருப்பாங்க. ஆனா நம்மளோட எய்ம் என்ன? ஜெயிக்கணும். சோ அந்த நடிக்கிறவங்களுக்கும் தெரியாம நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வெளி காட்டிக்காம நாம வெற்றிங்கிற இடத்தை அடையணும். சோ அதுக்காக நாம என்ன செய்யணும்னா, நாமளும் இந்த உலகத்துல நடிச்சே ஆகணும். ஏன்னா நடிச்சா மட்டும்தான் அவங்கள நாம ஏமாத்த முடியும். சோ உங்களோட நடிப்பு நீங்க நேர்மை இல்லாம இருக்கீங்க அப்படின்னு கிடையாது. நம்மளோட கோட்டுக்கு எப்படின்னு இருக்கணும், எப்போ நாம நேர்மையா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த நேர்மையை தாண்டி நாம எங்கேயும் போக கூடாது. நம்ம ஆனா நடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவங்க நம்மளை சுத்தி ஏமாத்துறாங்க பாத்தீங்களா, அந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் இருக்குமே, அவங்கள ஏமாத்துறதுக்கு நாம நடிச்சுதான் ஆகணும். லைக் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உங்க லைஃப்ல, நம்மளோட ஏம் இருக்கும், கரெக்டா? நாம ஒரு சில விஷயத்துல வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருப்போம். அதாவது நம்மளோட கோலை நம்ம சொல்லணும்னாலும் சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், கரெக்டா? இப்ப லைக் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலியில ஒரு பொண்ணுக்கு திருமணம் நடத்தி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களால முடிஞ்ச நகையை போட்டு அவங்க ரொம்ப அழகா நல்ல ஒரு இடத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அந்த நகையை பண்ணி அவங்கள ஒரு நல்ல இடத்துல சேர்க்கறதுக்கு இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த சுத்தி கெடுக்கணும்னு இருப்பாங்கல்ல, அந்த ஃபேமிலி நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு கெடுக்கணும்லாம் நினைப்பாங்கல்ல. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னென்ன அங்க நடக்குது, என்னென்ன செய்வாங்க, சோ நம்ம அதை எப்படி, அதாவது ஆனா அவங்க கெட்டவங்க அப்படிங்கறத வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு நிறைய கெட்ட விஷயங்களை செய்வாங்க. பட் அவங்க கெட்டவங்கன்னு நமக்கு தெரியும், கரெக்டா? அவங்களையும் நீங்க நடிச்சு அதுக்கேத்த மாதிரி ஜெயிக்க பார்க்கணும். நீங்களும் இந்த உலகத்துல இந்த மாதிரி இருக்கிற பர்சன் கூட நடிச்சே ஆகணும். நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இந்த மாதிரி நகை போட்டு ஒரு ஃபேமிலியை லீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஈஸியா இவ்வளவு பண்ணிருக்காங்க அவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு அதுக்கு ஏதாவது சதி பண்றதுக்கான வேலைகளை அவங்க இறங்கிடுவாங்க. சோ நீங்க அவங்கள உங்களோட அறிவு திறனால ஜெயிக்கணும், அவங்கள நீங்க ஏமாத்தணும். இந்த மாதிரி பீப்புள் கிட்ட நாம வெற்றி பெறதுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட நாம என்ன பண்ணணும்னா உண்மைய மறைக்கணும். சோ ஆக்சுவலா அந்த எப்படி சொல்றேன்னா, அந்த விஷயத்த மறைச்சே ஆகணும் அப்படிங்கிறது. உண்மைய பாதுகாக்கிறதுக்காக தான் அதை நான் மறைக்க சொல்றேன். அதாவது நம்மளோட உணர்வுகள், சில விஷயத்த நம்ம ஓப்பனா நம்ம சொல்றதுனால நம்மளோட உணர்வுகளை அடுத்தவங்க யூஸ் பண்ணிடக்கூடாது, கரெக்டா? சோ அதுக்காக சில விஷயங்கள், சில உண்மைகளை நாம மறைக்கிறது நல்லது. இந்த மாதிரி பீப்புள் கிட்ட கண்டிப்பா நீங்க மறைச்சே ஆகணும். எல்லாத்தையும் நம்ம ஓப்பனா சொன்னா அது மூலமா என்ன சதி பண்ணலாங்கிற வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க, நீங்க மறைச்சுதான் ஆகணும்.
கிட்ட மௌனம் காக்கிறதுக்கு கத்துக்கோங்க. ஆக்சுவலா பேசாம இருக்கிறது ஜாஸ்தி, அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. நாம எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில இடத்துல நாம எந்த லிமிட்டோட நாம அவங்க கிட்ட பேசணுமோ அந்த லிமிட்டை மட்டும் நீங்க பேசுங்க. பேசாம நாம விஷயத்த சாதிக்கிறது, பேசாம இருக்கிறது அது மிகப்பெரிய ஆயுதம். இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்றீங்க, ஆனா அந்த டைம்ல ஒரு விஷயம் நல்லா தெளிவாவே உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னாலும் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிக்க கத்துக்கோங்க. அந்த மாதிரி பீப்புள் கிட்ட ஒரு விஷயத்தையோ, இப்ப யாரையாவது பத்தி ரொம்ப மோசமான விஷயத்த அவங்க சொல்ல வராங்கனாலும் பேட் பீப்புள் தான் பேட் கமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. கரெக்டா? சோ அவங்க கிட்ட அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்டாலும் சடனா ரியாக்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப பொறுமையா யோசிச்சு நீங்க ரிப்ளை பண்ண கத்துக்கோங்க. உடனே நீங்க ரிப்ளை கொடுத்தீங்கன்னாலும் உங்களை வச்சு அவங்க தேவையில்ல அவங்க நடிச்சு நிறைய காரியத்துல உங்களோட பேரை யூஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அது நமக்கு ஒரு பெரிய கேவலமா ஆயிடும். அதாவது எப்படி சொல்றது, நம்ம தப்பே பண்ணாம நம்மளை எதுலயாச்சும் மாட்டி விட்டு நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்காக நினைக்கிற கேரக்டர் தான் அந்த கேரக்டர். சோ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சாலும் இந்த மாதிரிதான் அவங்க பிளான் வச்சிருக்காங்கனாலும் அதுல நீங்க சடனா விழுந்துராதீங்க. யோசிச்சு நிதானமா செயல்படுங்க. இந்த மாதிரி பிளேஸ்ல வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நீங்க சைலண்டாவே இருங்க. அதாவது நீங்க பின்னாடி இருந்து நடிக்கணும். அதாவது ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப டேலண்டா மாறிட்டே இருக்கீங்க, இதுதான் இதை நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் அந்த விஷயத்த நீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பர்சன் கிட்ட ஷேர் பண்ண வேணாம். உங்களோட கான்சென்ட்ரேஷன் உங்களோட வேலையில மட்டும் இருக்கட்டும். பின்னாடி இருந்து நடிக்கவும், முன்னாடி சென்று சாதிக்கவும். சோ உங்களோட சாதனை வரும் பாத்தீங்களா, அந்த பர்டிகுலர் நீங்க சாதிக்கிற டைம்ல அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு முன்னாடி நீங்க சாதிக்கிறதுக்கான வேலைய பின்னாடி இருந்து சைலண்டா பண்ணணும். நீங்க இந்த மாதிரி ஒரு டேலண்டான பர்சன், உங்களால இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியும், செய்ய முடியுங்கிறத கூட நீங்க அவங்க கிட்ட காட்டிக்காதீங்க. ஒரு விஷயத்துல உங்களை அவங்க முட்டாளா நினைக்கிறாங்கன்னா நீங்க அவன் அப்படியே நினைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுருங்க. ஏன்னா அவன்கிட்ட நீங்க பேசி ஆர்கியூ பண்ணி ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட செயல்ல காமிங்க. அந்த நேரம் அவன் ஒரு முட்டாளா ஆக்கப்படுவான். அதுக்கு முன்னாடி நாம எந்த அவசரமும் படணும்னு அவசியம் இல்லை. பொறுமையாவே இருங்க. நடிப்பு அப்படி நம்ம அவங்கள ஜெயிக்கிறதுக்காக நம்ம நடிக்கிறோம் பாத்தீங்களா, சோ அந்த நடிப்புங்கிறது தவறு கிடையாது. நடிப்பு செய்யாம நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், என்னதான் நீங்க அவங்களுக்காக நடிக்கணும்னு இறங்கினாலும் பட் நேர்மையா இருக்கிறத மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த நேர்மை இல்லாத சீப்பான கேரக்டர் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யும். நடிச்சுட்டு அந்த மாதிரி கெட்டது நினைச்சிட்டு அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வரும். அவங்க ஃபைனலா எந்த விதமான ஒரு பெஸ்டையும் அவங்க வாழ்க்கையில அனுபவிக்க மாட்டாங்க. சோ நீங்க அவங்களுக்காக நடிச்சு உங்களோட புத்தியை யூஸ் பண்ணி நீங்க அவங்க கிட்ட இருந்து ஜெயிக்க மட்டுமே பாருங்க. தவறான வழியில போகணுங்கிற எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது. அந்த தவறான வழி நமக்கு தேவையும் கிடையாது. கரெக்ட். நடிப்பு ஒரு தற்காப்பு ஆயுதம். வெற்றி அந்த நடிப்பின் பூரண சித்திரம். கரெக்டா? அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளோட வெற்றி தான் நம்மளோட நடிப்புக்கு பூரண ஒரு சித்திரமா மாறும். நடிப்பு அப்படிங்கிறது ஒரு கலைதான். அத உண்மையா செய்யுங்க. வாழ்க்கையில நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். சோ இந்த மாதிரி பீப்புள நம்ம லைஃப்ல தினமும் மீட் பண்ணிட்டே தான் இருக்கும். அவங்கள கண்டிப்பா நம்ம ஜெயிச்சே ஆகணும். அதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற சில நடிப்பு திறமைகளை யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா நாம எப்போ நேர்மையா இருக்கணும். முக்கியமான விஷயம், இவங்களை நாம அழிச்சே ஆகணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பீப்புள் உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட உங்களோட பர்சனல் எதையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட வாட் நெக்ஸ்ட்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுலயே குறியா இருப்பாங்க. ஒருத்தங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்க நல்லவங்களே கிடையாது. ஓகேவா? நடிப்பு தான். சோ புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்களை நம்பலாமா அப்படிங்கறது எல்லாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல நம்பாமலே இருக்கக்கூடாது. நம்பையும் செய்யணும். கரெக்டா? நம்பையும் செய்யணும். சரி, அவங்களை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும். மீண்டும் ஒரு அழகான பதிவோட இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.